கார்த்திக் சுப்ராஜ் மூவி ரேங்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பீட்சா வந்து கிரேட், கண்டிப்பா கிரேட்ல தரலாம். அவ்வளவு டிஃபரெண்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து படம் ஃபுல்லா ஒண்ணா இருக்கும். கிளைமேக்ஸ் வரப்போ அது டோட்டலா வேற ஒண்ணு இருக்கும். ஆனா எந்த வகையிலுமே நமக்கு அது வந்து ஏமாற்றமா இருக்காது. சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜிகர்தண்டா கிரேட். கண்டிப்பா அது வந்து நிறைய படத்தோட காப்பி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரெண்டாவது டே அந்த படம் நல்லா இருந்துச்சா, அது விஷயம் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் மோட்டிவேட் அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா கிரேட்ல போடலாம். ஹீரோ மாஸ் ஹீரோவா காமெடி ஆகுற மாதிரி இருக்கும். இறைவி வந்து எனக்கு பர்சனலா வந்து அது ரிலீஸ் ஆன டைம்ல ஒர்க் அவுட் ஆகல. அந்த படமும் சரியா போகல ஆக்சுவலா. இப்போ ஆனா இப்ப யோசிச்சு பாக்குறப்ப அதுல சொல்ல வந்த விஷயம் வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. சோ கண்டிப்பா அது கிரேட்ல தரக்கூடிய மூவி தான் மெர்க்குரி. நான் பார்த்தது இல்ல ஆக்சுவலா அந்த படம் நிறைய பேருக்கு தெரியாது கார்த்திக் சுப்ராஜ் படம் தான் அப்படின்னு. படமே வந்து கமல் சாரோட பேசும் படம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படம் மாதிரி பேசாமையே இருக்கும் அந்த படம் ஃபுல்லா. உண்மையா சொல்றேன், செகஸ் கூட பண்றோம், போய் பாருங்க. பிரஷரா இருக்கும் படம், அவ்வளவு இதுவா பேய் படம் மாதிரியா? பேய் படம் தான் அது. ஆனா வந்து படம் பார்த்து முடிச்சது பிறகு உங்களுக்கு ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு கேட்டா அது தெரியாது. அதனால வந்து டீசன்ட் ஸ்டோரியா வந்து அந்த அளவுக்கு பவரா இருக்காது. ஆனா படமா பாக்குறப்போ டெக்னிக்கலா பயங்கரமா இருக்கும். பேட்டை வந்து அதான் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸா பார்த்தா அது கிரேட். அது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸா பார்த்தா உண்மையாவே அது கிரேட் தான். அது ஒரு மாதிரி பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ரஜினி சார் ஃபிலிம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவருக்கு நல்ல பிக்கப் ஆன ஒரு மூவியா இருந்துச்சு. சோ கண்டிப்பா அது ஒரு கிரேட் படம் தான். பேட்டையும் இரவியும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்டோரியா பார்த்தா இரவி வந்து கொஞ்சம் மேலதான். இது என்டர்டெயின்மெண்டா நமக்கு அந்த ஒரு 2.5 மணி நேரம் டைம் போக மூவி பார்க்கறோம். அந்த பேசிஸ் எல்லாம் பார்த்தா அது பேட்டை வந்து இது ஸ்டோரி பேசிஸ் பார்த்தா இரவி வரலாம். சோ எங்களை அடிக்காதீங்க ப்ளீஸ். ஜெகமே தந்திரம் இது வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு என்னடா செகண்ட் தேர்ட் டைம் பாக்கும்போது தான் படம் ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு பயங்கர அந்த கருத்தாவும் சரி என்டர்டெயின்மெண்டாவும் சரி அவங்க சொல்ல அந்த விஷயமும் சரி நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து எனக்குமே இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா ஏன் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு மிக்சட் ஒப்பீனியன் வந்துச்சுங்கிறதுக்கு மெயின் ரீசன் ஓடிடி ரிலீஸ்னா நல்லா இருக்காதான் கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது ஓடிடி ரிலீஸ்ங்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபாரின்ல லண்டன்ல எடுக்கிற போர்ஷன் ஃபுல்லாவே இங்கிலீஷ்லயே பேச விட்டு இருப்பாங்க. சோ அதனால வெகுஜன மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. அதுதான் அந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸா இருக்கு. இது வந்து எப்படின்னா கிரேட்டும் வரும் குட்டும் வரும். கிரேட் குட் இது ரெண்டு வரும் கண்டிப்பா. நான் குட்ல வைக்கலாம். ஏன்னா இரவிக்கு சொன்ன அதே விஷயம் தான். அதுல சொல்ல வந்த விஷயமும் சரி கருத்தும் சரி ரொம்ப முக்கியமானது. ஆனா மக்களுக்கு அது புரியாம வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட விஷயம். ஜிகர்தண்டா XXL ஆக்சுவலா ஜிகர்தண்டா XXL வந்து மிக்சட் ஒப்பீனியன். பாதி பேர் நல்லா இருந்துச்சு, பாதி பேர் நல்லா இல்லைன்னு. பர்சனலா நான் படம் பார்த்துட்டு அந்த எண்டு முடியறப்ப அது எனக்கு ரொம்ப இம்பாக்ட். சோ எங்களுக்கு கனெக்ட் ஆன பீப்புள் நாங்க, அதனால அது கிரேட்ல தரலாம். இப்போ இந்த மகானும் ரெட்ரோவும் எங்க கொடுக்கலாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.